ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழியில் சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது வரமிளகாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்கிற பருப்புகளை எல்லாம் தனியாக உதுத்து எடுத்து வச்சிடணுங்க. வெறும் மேல் இருக்கிற அந்த வரமிளகா தொல்லியை மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும் சிந்தாமணி சிக்கன் அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் போன் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதில் போனெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு போன்லெஸ்ஸாக இருக்கிற அந்த பீசஸை மட்டும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 kg நாட்டுக்கோழி நாங்கள் எடுத்திருந்தோம். அந்த போனெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோ அளவு தான் எங்களுக்கு கிடச்சது. 3/4 கிலோ அளவு வந்து அதை எடுத்து எலும்பு குழம்பு நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பில், இஞ்சி, பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிந்தாமணி சிக்கன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக மணமாக இருக்கும். கடலை எண்ணெய் ஆயில் ஆட் பண்ணுறதை விட நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா மணமாக இருக்கும். சிந்தாமணி சிக்கனுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி, பூண்டு அந்த ஆயிலையே நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா மணமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வரமிளகா தொல்லிகள் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அது பாருங்கள், அது வந்து எடுத்து போட்டிருக்கேன். அது போட்ட உடனேயே நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கோழி அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணி நல்லா பரட்டி விட்டுட்டு மஞ்சள், மிளகாய் பொடி, வரமிளகாய் பொடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணேன். உப்பு நம்ம தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. அப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி தேவையான அளவு நமக்கு நல்லா இது வந்து கொஞ்சம் ட்ரையாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு தண்ணி பதம் இருக்கிற மாதிரி ஒரு செமியாக வந்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும். சிந்தாமணி சிக்கன் அப்படிங்கிறது. இப்போ இந்தளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். இப்போ நாட்டுக்கோழி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் அளவுக்கு நமக்கு வேகணுங்க. பிராய்லர் சிக்கனில் நம்ம பண்ணது லாஸ்ட் டைம் நான் பிராய்லர் சிக்கனில் வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன் சிந்தாமணி சிக்கன். அது மெத்தடே வேறு மாதிரியாக இருந்தது. மிளகாய் வந்து அப்படியே போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது வந்து மிளகாயோட தொல்லிகளை மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுறது. இது வேறு லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அது ட்ரை ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்துடணும். லைட்டாக மட்டும்தான் உள்ளே அங்கே தண்ணி பதம் லைட்டாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா. இது மண் பாத்திரத்தில் செய்யும்போது நம்ம இந்த மாதிரி வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த தண்ணி அழகாக சுண்டி வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.